மகரஜோதி தரிசனத்தையொட்டி சபரிமலையில் ஏராளமான பக்தர்கள் குவிந்துள்ளனர். விவரங்களோடு செய்தியாளர் சிவமணி இணைந்திருக்கிறார். சிவமணி, அங்குள்ள தற்போதைய சூழல் என்ன? ரஞ்சினி, இப்ப சபரிமலையில் நம்ம இருக்கிறோம். சபரிமலையில இன்றைக்கு மகரஜோதி தரிசனம் அப்படிங்கிறது இன்னைக்கு மாலை நடைபெற இருக்கிறது. இதற்காக பக்தர்களின் கூட்டம் அப்படிங்கிறது தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. நேற்று முன்தினம் சுவாமி தரிசனம் செய்த பக்தர்கள் கூட இங்கிருந்து செல்லாமல் முழுமையாக இங்கேயே காத்திருக்கிறார்கள். சுமார் தற்போது வரைக்கும் 3.5 லட்சம் பக்தர்கள் இங்கே குழுமியிருக்கக்கூடிய நிலை காணப்படுகிறது. மேலும் இன்று மதியம் 12 மணி வரைக்கும் பம்பையிலிருந்து சபரிமலைக்கு மலையேற அனுமதிக்கப்படுவார்கள் பக்தர்கள். அதன் காரணமாக மேலும் ஒரு 50,000 முதல் 75,000 பக்தர்கள் வரை சபரிமலைக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இதன் காரணமாக இந்த ஜோதி தரிசனத்தை காண 4 லட்சம் பக்தர்கள் சபரிமலையிலேயே குழுமி இருக்கக்கூடிய நிலை ஏற்படும். அதோடு மட்டுமல்லாமல் 9 இடங்களிலிருந்து ஜோதி தரிசனத்தை காண ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. அதாவது புல்மேடு, சபரிமலை, பம்பை உள்ளிட்ட 9 இடங்கள்ல இந்த ஜோதி தரிசனத்தை காண முடியும். சுவாமி ஐயப்பன் கோவிலுக்கு எதிரே இருக்கக்கூடிய பொன்னம்பலமேட்டில் சுவாமி ஐயப்பன் ஜோதி சுரூபனாக காட்சியளிக்கிறார். அந்த காட்சியை காண பக்தர்கள் தமிழ்நாடு மட்டுமல்லாது பல்வேறு வெளி மாநிலங்களில் இருந்தும் ஏராளமானவர்கள் இங்கே வந்து குழுமி இருக்கிறார்கள். நேற்று முன்தினம் வந்தவர்கள் கூட செல்லாத நிலைதான் காணப்படுகிறது. தற்போது இன்றைக்கு காலை 3 மணிக்கு கோவில் நடை திறக்கப்பட்டிருக்கிறது. கோவில் நடை திறக்கப்பட்டு நிர்மால்ய தரிசனம், அதனைத் தொடர்ந்து நெய்யபிஷேகம் 3:30 மணி முதல் நெய்யபிஷேகம் நடைபெற்று வருகிறது. காலை 3:30 மணி வரை முதல் பக்தர்களும் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் இங்கே தரிசனம் செய்வதற்காக காத்திருக்கிறார்கள். நடைப்பந்தல்ல அவர்கள் இருமுடி கட்டி 18ஆம் படி வழியாக ஏறி இங்கே வருவதற்காக காத்திருக்கக்கூடிய காட்சிகளையும் நாம் பார்க்க முடியும். இந்த 18ஆம் படி, அதாவது இருமுடி கட்டி 18ஆம் படி ஏறி அவர் ஐயப்பனை ஜோதி சுரூபனாக ஐயப்பனை காணக்கூடிய காட்சிக்காகத்தான் அவர்கள் 41 நாட்கள் விரதம் இருந்து இங்கே வந்திருக்கிறார்கள். இந்த ஏற்பாடுகள் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா, கோவில்ல மதியம் 1 மணி வரை பக்தர்கள் சுவாமி தரிசனத்துக்கு அனுமதிக்கப்படுகிறார்கள். அதன் பிறகாக கோவில் முழுவதுமாக அவர்களுடைய காவல்துறையினுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வரப்பட்டு கோவில் முழுவதும் சுத்தம் செய்யப்பட்டு மாலையில திரு ஆபரண பெட்டி பந்தளத்திலிருந்து நேற்று 2 தினங்களுக்கு முன்பு புறப்பட்ட திரு ஆபரண பெட்டி அங்கிருந்து சபரிமலை நோக்கி தலைச்சுமையாக கொண்டு வரப்பட்டு வருகிறது. மாலை 5:30 மணி அளவில் அந்த திரு ஆபரண பெட்டி சபரிமலையை வந்து அடையும். அதில் இருக்கக்கூடிய சபரிமலை ஐயப்பனுக்குள்ள ஆபரணங்கள், அதோடு மட்டுமல்லாம போர்க்கருவிகள் அவருக்கு அணிவிக்கப்பட்டு அதன் பிறகு சிறப்பு பூஜைகள் நடத்தப்படும். எதிரே இருக்கக்கூடிய பொன்னம்பலமேட்டில் சுவாமி ஐயப்பன் ஜோதி சுரூபனாக காட்சியளிக்கிறார். அந்த காட்சியை காண்பதற்காகத்தான் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள், லட்சக்கணக்கான பக்தர்கள் காத்திருக்கிறார்கள். சிவரஞ்சன், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சிவமணி.